பேராசை பெருநஷ்டம். இந்த கதையில் ஒரு நேர்மையான மனிதனை பேராசை என்ன நிலைமைக்கு கொண்டு வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் வேலன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் கடின உழைப்பாளியாகவும் நேர்மையானவனாகவும் இருந்தான். அவனுக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் பயிரிடு செய்து சீராக சம்பாதித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தான். ஒரு நாள் அவனது கிராமத்திற்கு ஒரு செட்டியார் வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இங்கு உழைத்து கொஞ்சம்தானே சம்பாதிக்கிறீர்கள். நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு நிலத்தை நடந்து சுற்றி வருகிறீர்களோ அந்த நிலம் அனைத்தும் உங்களுடையதாகிவிடும் என்றார். அத்தோடு ஒரு நிபந்தனை விதித்தார். சூரியன் உதிக்கும்போது நீங்கள் புறப்பட வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கும் முன் நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்ப வேண்டும். இல்லையெனில் நீங்கள் எந்த நிலத்தையும் பெற முடியாது என்று. அதை கேட்ட வேலன் மிகவும் சந்தோஷப்பட்டான். நான் நாளைக்கு 10 ஏக்கர் நிலத்தை என் காலால் சுற்றி விடுவேன் என்ற பேராசை மனதில் கொண்டான். அடுத்த நாள் காலையிலேயே வேலன் புறப்பட்டான். தொடக்கத்தில் மெதுவாக நடந்தான். ஆனால் நான் இன்னும் வேகமாக நடந்தால் இன்னும் அதிக நிலம் கிடைக்கும் என்று நினைத்து வேகமாக நடக்கத் தொடங்கினான். நேரமாக அவன் நடை ஓட்டமாக மாறியது. ஊர், காடு, மலை, வயல் எல்லாம் கடந்து ஓடினான். பகலாகிவிட்டது. சூரியன் மேல் ஏறினான். வேலன் மிகவும் தளர்ந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரே எண்ணம் சுற்றி கொண்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் நடந்தால் இன்னும் அதிக நிலம் என் பேரில் வரும் என்று. ஆனால் சூரியன் படிப்படியாக மறைய ஆரம்பித்தது. திகைத்த வேலன் தன்னுடைய தொடக்க இடத்திற்கு திரும்ப ஓடத் தொடங்கினான். அவனது கால்கள் நடுங்கின. இதயம் வேகமாக துடித்தது. அவன் பசியாய் இருந்தான், தாகமாக இருந்தான். ஆனால் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் தொடங்கிய இடம் தொலைவில் தெரியத் தொடங்கியது. ஆனால் சூரியன் அரைக்கோளுக்கு கீழே சென்று விட்டான். வேலன் அசந்து விழுந்து விட்டான். மக்கள் ஓடி வந்தனர். ஆனால் தாமதமாகிவிட்டது. வேலன் உயிரிழந்தான். செட்டியார் பார்த்தார், தலையசைத்தார். அவனுக்கு தேவைப்பட்ட நிலம் இறுதியில் 1 அடி நிலம்தான் என்பது போல் இருந்தது அவர் பார்வை. பேராசை பெருநஷ்டம் என்ற வாக்கின்படி மிகுந்த ஆசை கொண்டால் நாம் இழப்பது பெரிதாக இருக்கலாம். தன் மீதான கட்டுப்பாடு, திருப்தி ஆகியவை வாழ்க்கையின் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தும். அளவுக்கு மீறிய ஆசை ஆபத்தை உண்டாக்கும். அதனால் யாரும் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதீர்கள். அப்படி மயங்கினால் நாம் இருப்பதை இழந்துவிட நேரிடும். ஏனென்றால் எப்போதும் ஒரு கழுகு கூட்டம் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். ஏமாந்தால் அனைத்தையும் கைப்பற்றி விடலாம் என்று. அடுத்தவர் பொருள் நமக்கும் வேண்டாம். நம் பொருளை அடுத்தவருக்கு விட்டு கொடுக்கவும் வேண்டாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியின் பொருளுக்கு ஏற்ப மன நிறைவே ஒருவருக்கு சிறந்த செல்வம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.